ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி வெப்சைட். ஏன் காலை காட்டி நடக்கணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ட்ரெயினை விட்டு இறங்கும் போது ஒரு செருப்பு வந்து பின்னாடி ஒருத்தவங்க இறங்குனாங்க பார்த்தீங்களா, அவங்கள தட்டி என் செருப்பு ஒன்று வந்து உள்ள ட்ராக் உள்ள விழுந்துட்டு, பின்ன என்னடா செய்ய, ஒரு செருப்போடு நம்ம வந்து கடைக்கு போக முடியாது பார்த்தீங்களா. அதனால் இன்னொரு செருப்பு நானாகவே கழட்டி விட்டு வந்துட்டேன். இப்போ கால் பயங்கரமாக குத்துது. ஒன்று நான் கடை வரைக்கும் எப்படி போகிறேன்னு தெரியல. இங்கே வந்து பஸ்ஸு கிடைக்குமா ஆட்டோ கிடைக்குமா தெரியல. ஆண்ட முன்னத்தில் இன்றைக்கி வந்து அவ்வளோ வெயில் இல்லை, அதனால் என் கால் வந்து சுடலை. கடவுளுக்கு நன்றி. நம்ம அதே மாதிரி நம்ம செருப்பு தொலைஞ்சிட்டுன்னு கவலைப்படக்கூடாது, செருப்பு யாரும் எடுத்துகிட்டு கவலைப்படக்கூடாது. நம்மளை பிடிச்ச பீடை போகணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மாடி இந்த இடத்துல பயங்கரமாக கால் குத்துது, பயங்கரமாக சூடாக இருக்குது. நம்ம கோவிலுக்கு போகிற நேரத்தில் யாராவது நம்ம செருப்பாக கடாவன்ட்டு போயிட்டாங்க, நம்ம அவங்கள திட்டவும் கூடாது. போனால் போட்டு நம்மளை பிடிச்ச பீடை போயிட்டு நம்ம நினச்சிடணும். ஏதோ என்ன பிடிச்ச கெட்ட நேரம் செருப்பு விழுந்துட்டு போல. எனக்கு என் செருப்பை தட்டி விட்டாங்க, வேணா அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம். அவங்க என்கிட்ட 1000 சாரி கேட்டாங்க. இருந்தாலும் போட்டு எனக்கு நல்லது நடக்க போகுது, செருப்பு போனால் என்ன. எப்போமோ எங்கேயோ வேண்டியிருக்கும் போல் செருப்பு இல்லாமல் நடப்பயணம் செய்வேன்னு அது இன்றைக்கி வந்து பூர்த்தி பண்ணியிருக்கார் கடவுள் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் நான் காலை கட்டன்னு நினைக்காதீங்க. என் கூட இதோ ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு, உங்கள் கூட நடந்திருக்கா சொல்லுங்கள். இதுக்கு முன்னே பேக்கெல்லாம் அத்து போகும் ட்ரெயினில். இந்த தடவை செருப்பு ஒன்று, ஆனால் நல்ல செருப்பு. சரி, ஓகே போட்டும், நமக்கு நல்லது நடக்குது. நம்மளை விட்டு ஏதோ ஒரு பாவம் கழிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன்னா. உங்கள் கூட இப்படி செருப்பு களைஞ்சிட்டு தொலைஞ்சிட்டு யாரும் கலாண்டான்னு தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. இது ஒரு நன்மைக்குன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. வேகாத வெயிலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறது அக்னி குண்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சோதனைக்கு ஒன்றும் பஸ்ஸு ஒன்றும் நடப்பது அத்தனை நன்மைக்கு நினைக்கலாமா, வேறு வழியில் நினச்சி தான் ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க செருப்பு தானம் பண்ணணும், வயசானவங்களுக்கு கூட தானம் பண்ணணும். அந்த அளவுக்கு தானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ஏதோ கடவுளாக என்கிட்ட வாங்கி கீழே போட்டார். அது யாருக்காவது கண்டிப்பாக கிடைக்கும். 2 செருப்பு ஒரு செருப்பு விழுந்து பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இன்னொரு செருப்பு நானே கழட்டி போட்டு வந்துட்டேன். யாருக்காவது ஜோடி கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்காவது 5-6 ஜோடி செருப்பு இருக்குது. எத்தனை பேர் ஒரு ஜோடி செருப்பு இல்லாமல் இருக்காங்க. கடவுள் கண்டிப்பாக அந்த செருப்பு அவங்களுக்கு சேர்க்கணும். இப்போ புது செருப்பு பார்த்தீங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். உனக்கு காலை காட்டினா யாரும் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. கால் 2ம் தீயாக எரியுது. எனக்கு காலை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா முருகா, கால் பயங்கர சுடுது. எந்த உள்ள தண்டனை, எனக்கு பாவத்துக்கு தண்டனை தந்துட்டீங்க கடவுளே முருகா. இதை தண்டனையாக ஏற்றுக்கணுமா. வேகமாக நடந்தால் கால் கல் குத்துது, மெதுவாக நடந்தால் கால் சுடுது. இவர் சொல்கிறாரு உனக்கு என்ன வேண்டுதலா செருப்பு இல்லாமல் கிறுக்கி மாதிரி லாந்துறன்னு. இவருக்கு நான் கிறுக்கியாக தெரிகிறேன், என்ன செய்யட்டும். கால் 2ம் இப்படி தகன்னு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட எப்பாவது நடந்திருக்கா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.